இனிய வணக்கம். நம்முடைய ஞானதர்ஷன் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தினுடைய 772வது அரங்கம். இதனுடைய அரிய மனிதராக விளங்கக்கூடிய நம்முடைய சுந்தரேசனையா அவர்களையும் மங்கையம்மா அவர்களையும் வாழ்த்தி, இன்றைய குழந்தைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் பங்கேற்றனர். இன்னைக்கு குரலாக நான் பார்க்க இருப்பது இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கணக்கத்தை கையாரா கொள்ளாதான் மேல் என்ற 627வது குரட்பா. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்வத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அது முடிக்கும்போது எனக்கு உடல் அங்கே வலி, இங்கே வலி, அதில் வலி, இதில் வலி அப்படின்னு அப்படியே நைந்து 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 நகர்ந்து 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 நழுவி போயிடுறாங்க. அப்போ அந்த இலக்கை அவர்களால் அடைய முடியல. இப்போ இலக்கு நோக்கி போகணும் போது வலிகள் வரும். வலிகள் வலிமையை தரும். வலிகள் நேரும் பொழுது வலிமை நிகழ்கிறது, வழிகளும் பிறக்கின்றன என்ற அந்த மந்திரத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதானே உண்மையும் கூட, இல்லைங்களா? அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, இந்த உடம்பு இருக்க வரைக்கும் வலிகள் இருக்கும். நீங்கள் வலிகளை நினைக்காம உங்களோட குறிக்கோளை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி லெஃப்ட் ரைட் அந்த மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கு. திரும்பி பார்க்காதீங்க. நினச்சதை நீங்கள் அடையணும். அடைஞ்சாதான் நீங்கள் மனிதர்கள். இல்லை உடம்பு வலியை பார்த்தா உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னு நினச்சா உடம்பு வலிகள் தெரியாது. அதனால தான் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு. இந்த உடம்புக்கு துன்பங்கள் இயற்கை. ஆனால் அதுக்காக நாம் செயலை மறந்துவிடக்கூடாது என்ற அந்த வள்ளுவ மந்திரத்தை நினைவில் கொண்டு உடைத்தால் நீங்கள் நினைத்ததை எண்ணியாங்கு எய்தலாம் என்பது அது 666வது குறள் அடையலாம். நன்றி, வணக்கம்.